ஒரு மரத்து மேல பாத்தீங்கன்னா ஒரு குரங்கு விளையாண்டுக்கு இருக்கு. அப்படி விளையாண்டுக்கு இருக்கும்போது அந்த குரங்கு கீழ இருக்க ஒரு மணிய பாக்குது. அந்த மணிய எடுத்த உடனே அந்த மணியில இருந்து வர சத்தம் அந்த குரங்குக்கு ரொம்பவே புடிச்சு போயிருது. அதனால அந்த மணிய எடுத்துட்டு இந்த குரங்கு மத்த குரங்குகள்ட்ட சொல்லுது, நான் என்ன வச்சிருக்கேன் பாருங்க. இந்த மணிய எடுத்துட்டு நம்ம எங்க போனாலும் நம்ம வர்ற சத்தம் கேட்கும்னு சொல்லுது. இத பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒரு வயசான குரங்கு பாத்துட்டு சொல்லுது, இந்த மணிய வச்சிருந்தா உனக்கு தான் ஆபத்து. அந்த மணிய தூக்கி வீசிருன்னு சொல்லுது. அப்ப இந்த குரங்கு சொல்லுது, நான் மணி வச்சிருக்கிறது உங்களுக்கு பொறாமன்னு சொல்லிட்டு அந்த குரங்கு பாத்தீங்கன்னா அதோட கழுத்துல மாட்டிட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்குது. இப்படியே பாத்தீங்கன்னா அந்த காட்டுல குரங்கு பிடிக்கிற ஒருத்தன் வரான். வந்தவன் பாத்தீங்கன்னா அந்த குரங்களை பிடிக்க பாக்குறான். இந்த குரங்களும் அவன்கிட்ட இருந்து தப்பி ஓடிடுறாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா அந்த மணி வச்சிருக்க குரங்கு அந்த இடத்துக்கு வருது. உடனே அந்த குரங்கு பிடிக்கிறவன் இந்த மணி வச்சிருக்க அந்த குரங்க துரத்திட்டு போகும்போது இந்த குரங்கு பாத்தீங்கன்னா அங்க இருந்து ஓட ஆரம்பிக்குது. அப்படி ஓடும்போது மணி சத்தம் பாத்தீங்கன்னா கேக்குது. அப்படியே பாத்தீங்கன்னா அந்த குரங்கு அங்க இருக்க ஒரு குகைவுக்கு போய் ஒளிஞ்சிருது. இந்த மணி சத்தத்தை வச்சு அந்த குரங்கு பிடிக்கிறவன் பாத்தீங்கன்னா அந்த குரங்க வந்து பிடிச்சிடறான். அதுக்கப்புறமா சாக்கு பையில கட்டின அந்த குரங்க ஒரு ஓரமா வச்சுட்டு தண்ணி குடிக்கிறதுக்காக போயிடுறான். இதை பாத்தீங்கன்னா மத்த குரங்கள் பாதுக்கு இருந்துட்டு அந்த சாக்கு பையில இருந்து இந்த குரங்க காப்பாத்திடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த வயசான குரங்கு சொல்லுது, இப்பயாவது உனக்கு இந்த மணி வேணுமான்னு. அப்போ இந்த குரங்கு சொல்லுது, எனக்கு இந்த மணியே வேணாம்னு சொல்லிட்டு அந்த மணியை தூக்கி வீசிடுது.